ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு இஷ்டு. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தேங்காய் பாலில் செய்கிறது. ஸோ ஸ்டார்டிங்கே தேங்காய் தான். ஸோ தேங்காயெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் சிரவை என்னோடது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் தேங்காய் கீறிட்டுருக்கேன். தேங்காய் பால் 1வது பால் நல்லா கட்டியாக எடுத்து வச்சுட்டு 2வது பாலும் எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் கட்டிங் மட்டும்தான் வேலையே. ஸோ தேங்காய் எடுத்தாச்சு, தேங்காய் தோண்டியாச்சு. இப்போ நம்ம இதில் நல்லா அரைச்சிட்டு 1வது பாலும் 2வது பாலும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு வெங்காயம். பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. நான் இப்போது எடுத்துருக்கிறது வந்து ஒரு தேங்காய் போட பாலும் ஒரு 4 பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகா வந்து நான் ஒரு 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் ஒரு 7 எடுத்திருக்கேன். உங்களோட பச்சை மிளகாயை பொறுத்து நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததில் என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி நல்லா துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டாலும் நல்லா வாசமாக தான் இருக்கும். இப்போ இது தேங்காவோட 2வது பால். இதை ஃபஸ்ட்டு சட்டியில் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி அதையும் கூட சேர்த்துட்டு இப்போ அதை அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாமே நல்லா வேகணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா கொதித்து ஒரு பாதி வெந்திருக்கு. இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கொதிக்க விடலாம். ஸோ நீங்களாம் நினைப்பீங்க, என்னடா தேங்காய் பாலை போய் இவ்வளோ தூரம் கொதிக்க வைக்கிறாங்க, அது பிரித்து போயிடாதா அப்படின்னு. ஒன்றுமே ஆகாது. நம்ம தண்ணியில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக அது 2வது பால் எடுத்து வேக வைக்கிறோம். நம்ம இன்னும் பால் அப்படியே தான் வச்சுருக்கோம். ஸோ அது கடைசியில் ஊற்றும் போது உங்களுக்கு பிரித்த மாதிரிலாம் தெரியாது, நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றுவாங்க. ஆனால் இது 2வது பாலில் நீங்கள் வேக வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே கொதித்து நல்லா வெந்துட்டு வருது. ஓரளவுக்கு எல்லாமே வெந்தாச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அப்போ நான் முதல் பாலை சேர்க்க போகிறேன். சேர்த்து ஒரே ஒரு தடவை கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சேர்த்துட்டேன். ஸோ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். அதுவும் எப்படி சேர்க்க போகிறோம்னா கொத்தோடு சேர்க்க போகிறோம். இதை வந்து நம்ம தாளிக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே தேங்காய் எண்ணெய் வந்து பச்சை தேங்காய் எண்ணெய், பச்சை வெளிச்செண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே மேலால் ஊற்றிட்டு அப்படியே இறக்கி வைக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ கருவேப்பிலை வந்து தண்டோடு போடும்போது இன்னும் அதோட வாசம் நல்லா இறங்கும். போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.